அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாலே தொடர்ந்து ஒரு சீரான கால இடைவெளியில் நடக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் 9 AM, அடுத்தது 10 AM, அடுத்தது 11 AM, அடுத்தது 12 AM, தென் 1 PM, இல்லை 13, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு பஸ்ஸு 9 AM எக்ஸாக்டாக ஒரு பஸ் வருது, அடுத்த பஸ்ஸு 10 AM வருது, அடுத்தது 11 AM வருது, தென் 12 AM, தென் 1 PM. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சேம் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் இன்டர்வல்னு சொல்லுவோம். ஈக்குவல் இன்டர்வல் ஒரு சீரான கால இடைவெளி, கான்ஸ்டண்ட்டாக அந்த டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம். இந்த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். சரிங்களா? CRV கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கீழே வரும். சரிங்களா? ஏன் சார் இது கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரும்னா, இதை நம்ம ஒரு மெஷர் தான் பண்ண முடியும். 9 AM இருந்து 13 AM இல்லை 13 அப்படின்னா 1 PM வரைக்கும் எவ்வளோ பஸ்ஸஸ் கிராஸ் ஆச்சு, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோன் கால்ஸ் ரிசீவ் ஆச்சு, இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒரு இன்டர்வல்ல தான் மெஷர் பண்ண முடியும். நம்ம ஒரு இன்டர்வல்ல தான் மெஷர் பண்ண முடியும். அதனால தான் இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு கீழே வருது. சரிங்களா? அப்போ இதனோட மாஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அது என்ன சார் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா f of x ஈக்குவல்ஸ் டு ரொம்ப சிம்பிள் 1/b minus a, a less than x less than b. இதனோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் வெரி சிம்பிள் டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்போ டென்சிட்டி ஃபங்க்ஷன் எழுதியாச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணும், mx of t ஃபைண்ட் பண்ணணும். அது என்ன சார் mx of t அப்படின்னா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். தான் ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? அந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கீழே வருது. அப்போ இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். எனி இன்டர்வல், ஏதோ ஒரு இன்டர்வல் இருந்துட்டு போகுது. ஜென்ரல் ஃபார்முலா e⁻tx into f of x dx. இதுவே டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள்னா சம்மேஷன் யூஸ் பண்ணிடும். சரிங்களா? அப்போ இன்டகிரேஷன் e⁻tx. இங்க என்ன சார் இன்டர்வல் கொடுத்துருக்கோன்னா மினிமம் a மேக்ஸிமம் b. அப்போ இன்டகிரேஷன் a to b e⁻tx f of x dx. சரிங்களா? ஸோ இங்க f of xக்கு வேல்யூ என்ன சார் நம்ம கொடுத்துருக்கோம், இன்டகிரல் a to b e⁻tx f of x வேல்யூ 1/b minus a into dx. இந்த 1/b minus a என்றது இது ஒரு கான்ஸ்டன்ட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அது என்ன பண்ணலாம், வெளியே எடுத்து வச்சிடலாம். 1/b minus a. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் e⁻tx dx தான் போடணும். நமக்கு நல்லாவே தெரியும் இன்டகிரேஷன் ஆஃப் e⁻ax. இன்டகிரேஷன் ஆஃப் e⁻ax dx என்ன சார் ஞாபகம் இருக்குல்ல சார், e⁻ax டிவைடட் பை a. அதாவது இந்த ax பவர் டிஃபரன்ஷியேட் பண்ணும். யாரை பொறுத்து பண்ணணும், எக்ஸை பொறுத்து பண்ணும். அப்போ எக்ஸை பொறுத்து பண்ணா a இருக்கும். இந்த இடத்துல ஏன்ற டேம் என்ன சார் இருக்கு, இந்த இடத்துல ஏன்ற டேமுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா டீன்னு இருக்கு. அப்போ இங்க என்ன சார் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா e⁻tx தான், எக்ஸ் கூட யார் இருக்கா, a இருக்கா. அப்போ ஏக்கு பதிலாக இங்கே டி இருக்கும். லிமிட் a to b. அப்போ 1/b minus a டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். அப்பர் லிமிட் போட என்ன சார் கிடைக்கும், எக்ஸுக்கு பதிலாக b போடுவோம். அப்போ e⁻bt. லோவர் லிமிட் எக்ஸுக்கு a போட்ட என்ன கிடைக்கும், மைனஸ் e⁻at. ஆல்ரெடி கீழே என்ன சார் இருக்கு, டி இருக்கு. சரிங்களா? இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபைடா மாற்றி எழுதுனா எப்படி எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா 1/b minus a into e⁻bt minus e⁻at divided by t. இது என்ன சார் mx of t. ஸோ mx of t தெரிஞ்சதுன்னா நம்மளால டைரக்டா என்ன ஃபைண்ட் பண்ணிக்க முடியும் சார் கேட்டீங்கன்னா மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாம் டைரக்டா. ஆனா இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. ஏன் சார் டிஃப்ரெண்டா இருந்திருக்குன்னு கேட்டா, யூஸ்வலா மீன் ஃபைண்ட் பண்றதுக்கு mx of t தெரிஞ்சதுன்னா என்ன சார் ஃபார்முலான்னா mx dash of 0. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யாரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், mx of t.
அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதுனா u by v ஃபார்முலா வரும். டெரிவேட்டிவ் ஆஃப் u by v. இதனோட ஃபார்முலா என்ன சார்? v into u dash minus u into v dash by v ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ இந்த டீயை ஸ்கொயர் பண்ணுவோம். யூஸ்வலாக என்ன இருக்குன்னா கீழே டி ஸ்கொயர்னு வரும். தென் என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் டீக்கு பதிலாக 0 போட சொல்கிறோம். அப்போ டீக்கு 0 போட்டால் என்ன சார் ஆகும்? மேலே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். எனி வேல்யூ, மேலே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் கீழே என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன ஆகுனா இன்ஃபினிட்டின்னு ஆயிரும். ஸோ மெயின் வேல்யூ இன்ஃபினிட்டி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் மெயின் வேல்யூ இன்ஃபினிட்டி ஆகாது. அப்போ இந்த கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. அப்போ பொதுவான ஃபார்முலா, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியுமோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் மீன்றது என்ன சார்? எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்போ இன்டகிரேஷன் எனி இன்டர்வல் எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது மீனுக்கான ஃபார்முலா. இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ன்றதுனால. சரிங்களா? அப்போ நம்மளோட இன்டர்வல் என்ன சார்? a to b. எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன சார்? 1 by b minus a into dx. அப்போ திரும்ப சொல்றது இது ஒரு கான்ஸ்டன்ட். 1 by b minus a என்றது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ மீதி யார் சார் இருப்பா? எக்ஸ் dx மட்டும்தான் இருக்கும். மீதி யார் இருப்பா? எக்ஸ் dx. அப்போ எக்ஸ் dxக்கான ஃபார்முலா என்ன? ரொம்ப சிம்பிள். எக்ஸ் dxக்கான ஃபார்முலா என்ன சார்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2. ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? லிமிட் a to b. ஸோ அப்பர் லிமிட் போடுங்க, என்ன கிடைக்குன்னு பாருங்க, b ஸ்கொயர் கிடைக்கும். லோவர் லிமிட் போடுங்க, a ஸ்கொயர் கிடைக்கும். டிவைடட் பை இங்க b மைனஸ் a இருக்கு. அப்போ b மைனஸ் a கூட யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். சரிங்களா? தென் இந்த பவர்ல என்ன சார் இருக்கு? b ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? b பிளஸ் a இன்டூ b மைனஸ் ஏன்னு பிரிச்சுக்கலாம். அதாவது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b பிரிப்போம் இல்லையா? அதே லாஜிக் தான். அப்போ 2 இன்டூ b மைனஸ் ஏன்னு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் கட் பண்ணிடலாம். அப்போ கடைசி என்ன சார் இருக்கும்? a பிளஸ் b டிவைடட் பை 2 கிடைக்கும். இது மீன் e ஆஃப் எக்ஸுக்கான ஃபார்முலா. a பிளஸ் b பை 2. புரிஞ்சுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சார் ஃபைன் பண்ணணும்? வேரியன்ஸ் ஃபைன் பண்ணணும். அப்போ வேரியன்ஸ் ஃபைன் பண்றதுக்காக நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரியணும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தெரியணும். அதுக்கு என்ன சார் ஃபார்முலா? இதே ஃபார்முலா தான். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸ் ஸ்கொயர் போடணும். எனி இன்டர்வல் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். அப்போ இங்க இன்டர்வல் என்ன சார்? a to b. எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வேல்யூ என்ன சார்? 1 by b மைனஸ் a இன்டூ டிஎக்ஸ். இந்த 1 by b மைனஸ் a கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சிடலாம். அப்போ 1 by b மைனஸ் a வெளியே வந்துடும். இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? a to b எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இருக்கும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்க்கான ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். எக்ஸ் கியூப் பை 3. இப்போ 1 by b மைனஸ் a இருக்கும். எக்ஸ் ஸ்கொயருக்கான ஃபார்முலா எக்ஸ் கியூப் பை 3. லிமிட்ஸ் a to b. அப்போ என்ன கிடைக்கும்? மேலே b கியூப் மைனஸ் a கியூப்னு கிடைக்குமா? கீழே 3 டைம்ஸ் b மைனஸ் ஏன்னு கிடைக்கும். b கியூப் மைனஸ் a கியூப் கீழே 3 டைம்ஸ் b மைனஸ் ஏன்னு கிடைக்கும். இப்படி இருக்கட்டும். அடுத்து இந்த டைமை ரீரைட் பண்ணி எழுதுவோம். அந்த டைமை ரீரைட் பண்ணி எழுதுறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா a மைனஸ் b ஹோல் கியூப் ஃபார்முலாக்கு வரும். ஸோ நமக்கு a மைனஸ் b ஹோல் கியூப் ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா சார்? a மைனஸ் b ஹோல் கியூப் இருந்தா சார் ஃபார்முலா a கியூப் மைனஸ் b கியூப். ரெண்டு இடத்துலையும் மைனஸே போட்டுருங்க. 3a b ஸ்கொயர்னு போட்டுருங்க. மைனஸ் 3a ஸ்கொயர் பின்னு எழுதிருங்க. நமக்கு இதுக்கு ரெண்டு கன்ஃபார்ம் தெரியும். a கியூப் மைனஸ் b கியூப் கன்ஃபார்மாக தெரியும். பட் எங்க மைனஸ் வரும் எங்க பிளஸ் வரும்ன்றதா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். சரிங்களா? இப்போ யார் கூட மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். b கூட தான் மைனஸ் இருக்கு. சரிங்களா? அப்போ b ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்போ எங்க ஸ்கொயர் பண்றோம்? இங்க தான் b ஸ்கொயர் பண்றோம். b ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்போ இங்க a தான் ஸ்கொயர் பண்றோம். அப்போ இது கரெக்ட். சப்போஸ் அதுவே b மைனஸ் a ஹோல் கியூபா இருந்தா நமக்கு தெரியும் b கியூப் எழுதிருவோம், மைனஸ் a கியூப் எழுதிருவோம். அதே மாதிரி மைனஸ் 3a b ஸ்கொயர் போட்டுங்க, மைனஸ் 3a ஸ்கொயர் பின்னு போட்டுக்குங்க. இப்போ யாரு கூட மைனஸ் இருக்கான்னு பார்க்கணும். யாரு கூட மைனஸ் இருக்கா? a கூட தான் மைனஸ் இருக்கா. அப்போ ஏவை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். ஏவை ஸ்கொயர் பண்ணும்போது பிளஸ் ஆயிரும். அப்போ எங்க ஸ்கொயர் பண்ற ஏவை? இங்க தான் ஸ்கொயர் பண்றோம். இங்க ஏ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன? பிளஸ் ஆயிரும். அப்போ ஓகே.
ஸோ நமக்கு என்ன முன்னாடி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பி கியூப் மைனஸ் ஏ கியூப் இருக்கு. பி கியூப் மைனஸ் ஏ கியூப். அப்போ அந்த பி கியூப் மைனஸ் ஏ கியூப் இடத்த மாற்றி போடுறோம். இந்த பி கியூப் மைனஸ் ஏ கியூப் இங்கே இருக்கட்டும். அப்போ இந்த பி கியூப் மைனஸ் ஏ கியூப் இப்படியே இருக்கட்டும். அப்போ இந்த ரெண்டு டைம் என்ன ஆயிரும்னா ஆப்போசிட்ல போயிடும். இந்த ரெண்டு டைம் ஆப்போசிட்ல போயிடும். ஆல்ரெடி என்ன டைம் இருக்கு நமக்கு பி மைனஸ் ஏ ஹோல் கியூப் இருக்கு. ஏன்னா இந்த டைம் இங்கே தான் இருக்கு. இந்த டைம் இடத்த மாத்தல. இந்த ரெண்டு டைம் மட்டும் தான் இடத்த மாத்திரம். ஆப்போசிட்ல போச்சுன்னா பிளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் 3a ஸ்கொயர் b ஆயிரும். இந்த ரெண்டு டைம்ல யார் சார் காமனா இருக்கான்னா 3ab காமனா இருக்கு. இப்போ b மைனஸ் a ஹோல் கியூப் இருக்கட்டும். இதுல 3ab காமனா வெளியே எடுக்கிறோம். அப்போ 3ab வெளியே போச்சுன்னா என்ன கிடைக்கும் சார்? இங்க b இருக்கும். 3ab b ஸ்கொயர் இருக்கு, b இருக்கும். இங்க 3a ஸ்கொயர் b இருக்கு. அப்போ என்ன இருக்கும்? a மட்டும் இருக்கும். இந்த ரெண்டு டைம்ல யார் சார் காமனா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா b மைனஸ் a காமனா இருக்கு. அப்போ b மைனஸ் a வெளியே எடுத்துடலாம். ஸோ b மைனஸ் a வெளியே எடுத்துட்டா இங்க b மைனஸ் a போயிடுச்சுன்னா பவர் 3 இருக்கு. அப்போ என்ன ஆகும்? பவர் 2 பேலன்ஸ் இருக்கும். இங்க b மைனஸ் a ஃபுல்லா வெளியே போயிடுச்சுன்னா யார் பேலன்ஸ் இருப்பான்னா 3 டைம்ஸ் ab இருக்கும். இப்போ இந்த b மைனஸ் a அப்படியே இருக்கட்டும். இந்த b மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன சார்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஆல்ரெடி என்ன இருக்கு? 3ab இருக்கு. இப்போ என்ன ஆயிரும்? 3 டைம்ஸ் ab இருந்து 2 டைம்ஸ் ab கட் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? b மைனஸ் a இருக்கும். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab மட்டும் இருக்கும். இது யாரு சார்னா b கியூப் மைனஸ் a கியூபுக்கான ஃபார்முலா. இந்த வேல்யூ தூக்கி எங்க சார் பேஸ்ட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இங்க பேஸ்ட் பண்றோம். இதுல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டைம் எழுதுங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கான வேல்யூ என்னன்னு ஒரு டைம் எழுதுனா என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பி கியூப் மைனஸ் ஏ கியூப் டிவைடட் பை 3 டைம்ஸ் பி மைனஸ் ஏன்னு இருக்கு. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. பி மைனஸ் ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு எழுதிக்கலாம் இல்லைங்களா? கீழே என்ன இருக்கு? 3 டைம்ஸ் பி மைனஸ் ஏன்னு இருக்கு. இப்போ இந்த b மைனஸ் ஏ பி மைனஸ் ஏ கட்டாயம். அப்போ கடைசி என்ன கையில் இருக்கு நமக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி டிவைடட் பை 3 இருக்கும். இது என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அடுத்து என்ன சார் ஃபைன் பண்ணணும்? வேரியன்ஸ் ஃபைன் பண்ணணும். இப்போ வேரியன்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா சார்? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் நமக்கு நல்லா தெரியும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கா சார்? வேல்யூ எழுதுங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி டிவைடட் பை 3 மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் என்ன சார்? ஏ பிளஸ் பி பை 2 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்போ இதை ஒர்க் பண்ணுங்க. என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபி டிஸ்டர்ப் பண்ண முடியாது. டிவைடட் பை 3 அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ண என்ன சார் ஆகும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab பை 2 ஸ்கொயர் பண்ணா 4. அதாவது இந்த என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர் ஆயிரும். சரிதானே சார்? இப்போ எல்சிஎம் எடுங்க. இந்த 4 ஆல இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, 3 ஆல இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும்? ஸோ 4 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஏபின்னு இருக்கும். இந்த 3 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் 3 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இருக்கும். ஏன்னா இந்த மைனஸ் எல்லாத்துக்குமே சொந்தம். சரிங்களா? டிவிஷனில் 4 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ 4 டைம்ஸ் ஏ ஸ்கொயர்லேருந்து 3 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் கட் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? 1 டைம் ஏ ஸ்கொயர் கிடைக்கும். இந்த 4 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் அதுலேருந்து 3 டைம்ஸ் ஏ ஸ்கொயர் கட் பண்ணால் 1 டைம் ஏ ஸ்கொயர். தென் 4 டைம்ஸ் பி ஸ்கொயர்லேருந்து 1 டைம் பி ஸ்கொயர் கட் பண்ணிட்டா 1 டைம் பி ஸ்கொயர் இருக்கும். ஸோ 4 டைம்ஸ் ஏபியிலிருந்து 1 டைம் ஏபி. ஸோ 3 இன்டூ 2 என்ன ஆயிரும் சார்? இது 6. ஏன்னா ஒரு டைம் எழுதிக்கங்க. 4 ஏ ஸ்கொயர் பிளஸ் 4 பி ஸ்கொயர் பிளஸ் 4 டைம்ஸ் ஏபி
minus 3a square minus 3b square minus 6ab. இப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 1, 4லேருந்து 3 போயிடுச்சுன்னா 1, தென் 4 minus 6ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ minus 2ab ஆயிரும் by 12 ஆகும். மேலே என்ன சார் இருக்குது? a square plus b square minus 2ab. அப்போ இது என்னன்னு எழுதலாம்? a minus b whole square by 12. இது என்ன சார்னா வேரியன்ஸ் ஆஃப் x. ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனோட வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது a minus b square by 12. சப்போஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டானா என்ன ஆகுனா ஸ்கொயர் ரூட் a minus b whole square by 12 ஆகும். இது என்ன ஆகும் சார்? ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆயிரும் சார்? பவர் கட் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்? a minus b by root 12 கிடைக்கும். இது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதனோட பிடிஎஃப் ஃபைல் இந்த வீடியோவோட லிங்க்ல கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.